Hello guys, let's welcome back to Mech and Dream by. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் எக்ஸலில் எப்படி வந்து மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மைலேஜ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனான வண்டியாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அதாவது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு 55லேருந்து 60 கிலோமீட்டர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது எப்படி வந்து மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்பெட்டில் என்னென்ன ஸ்க்ரூ எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ கை வச்சு காட்டுறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வச்சு காட்டியிருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ஐடிலிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து எல்லா கார்பெட்லேயுமே இந்த ஸ்லைடர் கீழே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐடிலிங் ஸ்க்ரூ. அதாவது வண்டியோட இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்காக இந்த ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து அதிகமாகும். இந்த ஸ்க்ரூ ரொம்ப லூஸ் விட்டிங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து கம்மியாகும். ஸோ ரொம்ப லூஸ் விட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும். ஸோ மிட் பாயிண்ட்டில் வைக்கணும் கரெக்டாக. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்னா இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிங்கன்னா லைட்டாக டைட் பண்ணால் வீல் வந்து கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக சுற்றணும். அப்படி வைக்கணும் எப்பவுமே. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரூவோட ப்ராசஸ் என்னென்னா இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து அதிகம் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏர் ஸ்க்ரூ வந்து பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரூ ட்ரைவரில் மென்ஷன் பண்ணி காட்டிக்கிற பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூ. இந்த ஏர் ஸ்க்ரூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக்கில் நமக்கு கரெக்டான பெட்ரோலும் ஏரும் வந்து கரெக்டான ப்ராப்பர் லெவல் மிக்சர் பண்ணி நமக்கு வந்து இந்த ஸ்க்ரூ வழியாக தான் நமக்கு வந்து இன்ஜின் பிளாக்கில் அனுப்புது. ஸோ இந்த ஏர் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லீன் மிக்சர். லீன் மிக்சர்னா என்னென்னா அதாவது அதிகப்படியான ஏருமே குறைவான பெட்ரோலை வந்து மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இன்ஜின் பிளாக்கில் அனுப்புறதுக்கு பேர் லீன் மிக்சர். ஸோ லீன் மிக்சர்லேயும் வைக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஜெர்க் ஆகும், ஸோ ஆஃப் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லைட் லூஸ் விட நமக்கு பார்த்தீங்கன்னா ரிச் மிக்சர்னால் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான பெட்ரோலுமே குறைவான ஏரு இது இப்படி அனுப்புறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிச் மிக்சர். இன்னொரு மிக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் பாயிண்ட். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் வைக்கிறது ஆப்டிமம் பாயிண்ட். இந்த ஆப்டிமம் பாயிண்ட்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மைலேஜ் 55லேருந்து 60 இந்த டிஃப்ரென்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் அதாவது இன்ஜினோட ஆர்பிஎம் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறது வந்து கேட்காது. ஸோ இன்ஜினோட நாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நாய்ஸை வச்சு தான் நம்ம வந்து மைலேஜ் வந்து வைக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஏர் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூ. அந்த ஏர் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து அதிகமாகும், வண்டியை வந்து ஆஃப் ஆகுது நம்ம மைலேஜ் வைக்கும்போது. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம இன்ஜினோட ஐடிலிங் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவலாக லூஸ் விட்டுட்டே வரணும். ஸோ எந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஹை ரீச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நிறுத்திட்டு, ஸோ அதுதான் மைலேஜ் பாயிண்ட்டு. அப்படியே நிறுத்திட்டு நம்ம ஐடிலிங் ஸ்க்ரூவுக்கு வரணும். ஐடிலிங் ஸ்க்ரூவை லூஸு விட்டு நம்ம நார்மலாக ஐடியில் வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடில் இருக்குமோ அந்த ஸ்பீடில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நாங்கள் பேசுகிறது கேட்காது. ஸோ என்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து 100% மைலேஜ் வந்து இப்படி கிடைக்கும். ஸோ அப்படி வைக்காமல் இந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணு.